போயிட்டு பேசிட்டு மட்டும் பார்த்துட்டு மட்டும் வந்துரு, எதுவும் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துடாதன்னு சொல்லித்தாங்க பாண்டியன் அனுப்புறாங்க தன் பொண்டாட்டி கோமதியை. ஆனால் அந்த கோமதி வாயை வச்சுட்டு இருக்காம போயிட்டு, ஏண்டி நீ அப்படி ஆடி பண்ணலாம், நீ இப்படி ஆடி பண்ணலாம், என் புள்ள பண்ணது தப்பு தான், அதுக்காண்டி நீ எப்படி இப்படிலாம் இருக்க போச்சு, என்னடி நினச்சிட்டு இருக்க, உன்னையும் உன் பிள்ளையும் நாங்கள் விட்டுருவோம் மாடி அப்படின்னு நீட்டி முழங்கி வாக்குறுதி கொடுத்துட்டு வருது நம்ம கோமதி அம்மா. அது வரைக்கும் அடங்கி இருக்கிற பாக்கியமும் அப்படியே அமுக்கி இருக்குதுங்க. ஏன்னா பிள்ளையோட வாழ்க்கை வேணும், அதை விட சம்பாதிக்கிற மக தங்கமயிறு வாயை அடைச்சி வச்சிருங்களா, அதனால பேசாம இருக்குங்க. இப்ப இங்கிட்டு வாக்குறுதி கொடுத்தாச்சு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் அவர் மேலேயும் தப்பு இல்லைங்க. உண்மையிலே இப்ப சரவணனை ரொம்ப கொடுமைக்காரனாகவும், அதாவது தங்கமேல் தான் தியாகி மாதிரி காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் பாவம் 2 வாரமா சரவணனுக்கு ஐயோ ஐயோன்னு ஓட்டு போட்டதாங்க அதிகம் இருக்கும். இந்த தங்கமேல் வேணவே வேணாம் அப்படின்னு அப்படி சொன்னவங்க எல்லாருமே ஓட்டு போட்டு ஐயோ தங்கமேலுக்கு சரவணனோட சேர்த்து வைங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னும் வரல. ஆனாலும் 1-2 பேர் இங்கிட்டு மனசு மாறிட்டாங்க இல்லையா. இப்ப என்ன பண்றாரு, பொண்ணுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறாரு. இந்த பாரு புள்ளைய கூட நான் ஏத்துக்குவேன், ஆனா நான் அவளோட வாழ மாட்டேன் அஞ்சலி, நீ தான் எனக்கு பொண்டாட்டி, உன்னோட தான் நான் வாழுவேன் அப்படின்னு அடிச்சு சொல்லிடுறாங்க. அந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷங்க. பரவாயில்ல நம்மளை ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா 2 பேரும் லவ்வர்ஸ் இல்லையா, பழைய காதல் கிடைக்கணும், அதுவும் பிடிச்ச காதல் விட்டு போனா அதுக்கப்புறம் சேர்ந்து கிடைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா விடுவாங்களா என்ன, அல்வா துண்டு மாதிரி தட்டி தூக்க மாட்டான். இதுல மீனாவுக்கு தான் அப்படி என்ன சந்தோஷம்னு தெரியலங்க. தங்கமேல் கூட அவ்வளவுதான் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. நமக்கு இந்த கமெண்ட்ல படிச்சு மீனா மேல இருந்து அப்பா இப்படி ஒரு பொண்ணா, இப்படி ஒரு மருமக தாங்க கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம நெஞ்சையே இந்த கமெண்ட்டை படிச்சு மீனா ரொம்ப தான் பண்ணுதோ, மீனாவுக்கு தான் முக்கியத்துவம் டைரக்டர் கொடுக்குறாரோ அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சுன்னா பாத்துக்கங்களேன். உங்களுக்கு அப்படிலாம் யாராருக்கு தோணுச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாண்டியன் கேட்குறாரு என்னமாச்சு ஏதுமாச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே பார்த்தா கோமதி என்னங்க சொல்றீங்க, என்னம்மா சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி முழு ஆதரவு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோமதி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுத்துருங்க என் அன்பான இனிய உறவுகளே. இங்கே பாருங்க, அவளை பார்க்கவே எனக்கு பாவமாக இருக்குங்க, அப்புறாணியாக இருக்குங்க. அந்த பிள்ளை எதுவுமே வாயை திறக்கல தான், இருந்தாலும் தங்கமேல நினச்சி பாருங்க, நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா தனங்க இருந்தா, அவள் என்ன ஏதோ அவங்க அம்மா அப்பா சொன்ன பொய்க்காண்டி ஒத்து ஊத்திட்டா அவ்வளோதான். மற்றபடி நம்ம வீட்டில் வீட்டு வேலைக்கு குறைச்ச வச்சாலா, நம்ம பிள்ளைகிட்ட தான் நல்லா வாழலையா, அவள் நல்லவதாங்க. அடிங் ஒய்யால இந்நேரம் வரைக்கும் அவள் நம்மளை உள்ளுக்கு அனுப்பிட்டான், அவளை கூட நான் இறக்க வச்சிருந்தேன், எப்போ நம்மளை உள்ளார தள்ளினாலும் அவள் வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னா. இதே வாயி அது நார வாயி, இது நல்ல வாயா, எது அல்ல அது நல்ல வாயி, இது நார வாயா தெரியல. இப்போ பார்த்தா தங்கமேலுக்காண்டி கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீனா 1 நம்பர் 2 கோமதி அப்படிங்கிற அளவுக்கு. ஆனால் ராஜி பார்க்குது, அது என்ன சொல்லும், மீனாவுக்கு தான் ஜெய போடும். பாண்டியனும் பொண்டாட்டி சொன்ன கேட்டுக்கிறாரு. ஏன்னா பொண்டாட்டி பின்னாடி ஓட முடியாது இல்லையா, நடக்க விட்டுருவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக. இதுக்கு எதிராக பேசினா அம்மாவும் அதே மாதிரி தான் எல்லாம் ஒரு பக்கட்டாக இருக்காங்க. சரவணை வரட்டும் பேசுவோம், என்னமோ தப்பு பண்ணிட்டாங்க, இதில் என்ன இருக்குது, ஏதோ 1000 போய் சொல்லி பண்ணியாச்சு, நம்மளும் போயிட்டோம் வந்துட்டோம். ஏண்டா போயிட்டோம் வந்துட்டோம் தப்பு பண்ணியாச்சுன்னா உங்களுக்காக அந்த வெள்ளவெட்டிக்காரங்க அண்ணன் தம்பி 2 பேரும் கோர்ட் ஏறி வந்து சாட்சி சொன்னாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு? ஓ அதெல்லாம் நினைக்கக்கூடாதோ, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகலன்னு நினைக்கிறீங்களா என்னன்னு எனக்கு புரியலைங்க. இந்த மாதிரி பயங்கரமாக தப்பு மேலே தப்பு பண்ணுவாங்களாம், அப்புறம் விட்டு கொடுனா என்னன்னு புரியலை. இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் சரவணனையும் தங்க மேலே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிளானை போடுறாங்க. மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்கிட்டையும் வீட்டில் எல்லாருமே பேசுகிறாங்க, பாவண்டா அவளை பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரே ஃபைட்டிங் நடக்குதுங்க, ஒன்றும் பண்ண முடியல. அம்மாச்சி இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பேசிடி, அந்த பிள்ளையும் ரொம்ப அடி வாங்கியிருக்காண்டி அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்னம்மா பண்ண முடியும், நம்ம புள்ளம்மா, நம்ம வாரிசு அவகிட்ட இருக்குது, அதை நான் விட்டு கொடுக்க முடியுமா, அதுக்காண்டி அவள் பண்ணதெல்லாம் நான் மறக்க முடியுமா? டேய் அவள் என்னடா பண்ணுவா, ஏதோ உங்ககிட்ட வாழணும்னு சொல்லி அப்படி பண்ணிட்டாடா, அதுக்காண்டி வாழணும்னு சொல்லி என்ன நான் பண்ணலாமா, என் மனசை நோகடிச்சிருக்காமா, எத்தனை நாள் ரூமுக்குள்ள அவள் என்னை திட்டி விட்டு வெளியில் போயிட்டு நான் அவளை திட்டினேன் உங்ககிட்டலாம், எப்படி என்ன பொய்யாரி ஆக்குனா, பொய்க்காரனா ஆக்கி, அதுவும் இல்லாமல் இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குலாம் சொன்னாலேம்மா, அதெல்லாம் நான் மறந்துடுவேனா, எம்புட்டு போயிட்டு அன்னைக்கு ஜெயிலில் உட்கார வச்ச உங்களுக்கு முடியாமல் போனீங்களே, என்னன்னம்மா மறக்கவே முடியாதம்மா என்னால் அப்படி சொல்ல, இங்கே பாருடா சரவணா, அதெல்லாம் நடந்தது எங்களுக்கு தெரியாதா, நானே தான் மன்னிச்சிட்டேனே, நம்ம பிள்ளைக்காகடா, அவள் நல்லவதான்டா, அவளை ஏற்றுக்கோண்டா அப்படின்னு சொல்ல, பாண்டி என்ன பண்ணுறாரு, இங்கே பாருப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், உன் லவ்வரை நான் பிரிச்சேன் தான், ஆனால் அதுக்காண்டி இப்போ கல்யாணம் ஆகி குழந்தையும் வந்துருச்சுப்பா, நம்ம வீட்டு மருமப்பா, அது நம்ம வீட்டு வாரிசுப்பா, நம்ம வீட்டு பிள்ளை இப்படி தப்பு பண்ணியிருந்தா நம்ம மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டோமா என்ன, அப்படி நினச்சிக்கோமே அப்படின்னு சொல்ல, அப்பா அப்படின்னு சொல்லி கோவம் வருது. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க, அன்னைக்கே இப்படித்தான் என் லவ்வரை பிரித்து இந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு நான் கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன், அப்போவும் என் வாழ்க்கை கெடுத்தீங்க, இப்போவும் அவளே அதே தப்பு பண்ணவன்னு தெரிஞ்சு என்னை ஏற்றுக்க சொல்கிறீங்களா, இது முடியாதுப்பா முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ எங்களுக்கு மதிப்பே இல்லையாடா அப்படின்னு கோமதி அதாவது கெஞ்சி பார்க்கும் இல்லைன்னா மிஞ்சிருதுங்க. இனிமேல் இந்த பேச்சை விடுங்க
அவள் எனக்கு தேவையில்லை, அதோட விடுங்க, எல்லாத்தையும் நீங்கள் மறக்கலாம், நான் மறக்க முடியாது அப்படின்ட்டு போயிடுறாரு. இவங்களோட மனசுக்குள்ள அஞ்சலி காதல் மட்டும் இல்லைன்னா இப்படிலாம் பேச மாட்டாருன்னு தோணுது. இப்போ என்னன்னா கோமதியும் பாண்டியனும் தலையை பிச்சுக்கிறாங்க. இப்போ என்னங்க பண்ணுறது, அவர் பழனியும் வந்துடுறாரு. இப்போ ஒன்றும் புரியலையே, நம்ம சரவண மாப்பிள்ள பாவங்க, நம்ம மச்சான் அக்கா நான் சொல்கிறத கேளு, இந்த பிள்ளை அவ்வளோ பண்ணியிருக்கு, நீ என்ன என்னால் மறக்க முடியலையே, உங்களெல்லாம் உள்ளர வச்சிருக்கு, நம்ம ராஜியெல்லாம் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னென்ன கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, என்னக்கா மறந்துட்டியாக்கா அப்படின்னு பழனி சொல்ல, டேய் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லடா, நம்ம பிள்ளைடா, என்னக்கா நம்ம பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம பிள்ளை தான் இல்லைங்கள, அதுக்காண்டி அவனுக்கு பிடிக்காத வாழ்க்கையை எப்படிக்கா வாழ முடியும், அவனுக்கு பிடிக்கணும்ல நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா அப்படிங்கல, அதாக்கா நானும் சொல்கிறேன், நீ புரிஞ்சு நடந்துக்க, நீ பேர பிள்ளை இழந்துடக்கூடாதுன்னு பெத்த பிள்ளையே இழந்துடாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு போக, இல்லை இது சரிவிட்டு வராதே அப்படிங்கல. மீனா என்ன பண்ணுது, அத்தை நீங்கள் பாவத்தை தங்கமேலக்கா, நம்ம வீட்டுக்கு எப்படி இருந்தாங்க எல்லாரும் போயிட்டு நீங்கள் மட்டும் இருக்கீங்க, அக்கா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பங்குக்கு அது ஏற்றி விடுது. அதுக்கப்புறம் பாண்டியனும் கோமதியும் ஒரு முடிவுக்கு வராங்க. பார்த்தா சரவணனை கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க, என்னம்மா என்ன விஷயம் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்லைடா அந்த பிள்ளையை கூப்பிட்டு வரலாம், நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்டா. என்ன முடிவுக்கா, யாரு கேட்டு இந்த முடிவுக்கு எடுக்கிறீங்க, ஏன்டா யாருடா கேட்கணும், இதனால வரைக்கும் உன்னை கேட்டால் முடிவு எடுத்தோம் அப்படி இப்படின்னு கத்த, அப்பா நீங்கள் இப்படி இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லைப்பா, டேய் நானும் அதான் சொல்கிறேன், நீ இந்த மாதிரி முடிவெடுப்பேன் நான் நினைக்கவே இல்லை, அப்பா பேச்சை நீ தட்டாமல் கேட்பியடா, இப்போ எங்கடா போச்சு அந்த பேச்சு, அதுக்காண்டி அப்பா பேச்சை எல்லாமே தட்டாமல் கேட்கலாம் தான், அதுக்காண்டி தட்டுற பேச்சை சொல்லிவிட்டு தட்டாதேன்னு சொன்னால் நான் என்னப்பா பண்ண முடியும், தங்கமேல என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிடுறாரு. இவனெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க வேணாம் கோமதி, நம்ம கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போவுமே அஞ்சலியை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு சரவணே. என்ன பண்ணுறாங்க, போயிட்டு மீனா கூட்டிகிட்டு போயிட்டு தங்கமேல ரெடியாக இருங்க நாங்கள் கூட்டிகிட்டு வரோன்னு சொல்ல, பாக்கியத்துக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் தங்கமேலும் மாட்டேன்னு சொல்லுது. என்னடி நினச்சிட்டு இருக்க, அவங்களே வான்னு கூப்பிடல, அப்புறம் என்னடி, இல்லைம்மா அவர் என்னை வான்னு கூப்பிடலையே, அந்த வீட்டில் நிழல் கிடைக்காதா, ஒரு ஒதுங்க இடம் கிடைக்காதான்னு ஓடி போய் காலையில் போய் அவள் வீட்டில் கடந்தியடி, அவன் அடிச்சு துரத்தையெல்லாம் இப்போ தான் அந்த வீட்டிலேருந்தே நிறையா சிக்னல் கிடச்சிருச்சே, அப்புறம் என்னடி கிளம்புடி, இதுதாண்டி ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம், அந்த வீட்டுக்கு போயிட்டா அவன் மனசு மாறினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைய வச்சே மாற்றிடலாண்டி, இந்த காலத்தில் இதாண்டி சூசகம் தாரகம் வந்துருமே, இது புரிஞ்சுக்காம இப்போ அம்மா பேச்ச கேள்றி ப்ளீஸ்டி அப்படின்னு மகளை போட்டு கொலை அடிக்குது. முடியாது, அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இந்த வயிற்றுல இருக்க புள்ள என் புள்ள இல்லைன்னு சொன்னார்ல, அது அப்படி இருக்கல, அதை அப்படியே நான் விட்டுட்டு வந்தா அது என் புள்ள இல்லைன்னு அவர் சொன்னது உண்மையாயிரும், நான் போக மாட்டேன் அப்படின்னு அடிச்சு பேசிட்டு உட்காந்துருது. ஐயோ கூடி வர நேரத்தில் இவ வேற அப்படி பண்றாளேன்னு சொல்லல. அங்கே பாண்டியனும் கோமதி மீனா எல்லாம் வர்றாங்க. வாங்க சம்பந்தி, நான் அப்படித்தான் தலவாழ விருந்து போடாத அளவுக்கு அப்படி வரவேற்குது. அதுக்கப்புறம் சரி இருக்கட்டும், நான் என் மருமகளையும் பேரப்பிள்ளையும் கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு கோமதி நீட்டி முழங்குது. பேரப்புள்ள ஆனால் தங்கமேலும் வர மறுக்குது. எவ்வளோ காலில் கையில் விழுந்து கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் வல்லேங்கவும் வெளியில் அவள் வரமாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணணும், என்னது வரமாட்டேங்கிறாள், அடியே என்னடி பண்ணுற அப்படின்னு ரூம்குள்ளே போயிட்டு தங்கமேல பிடிச்சி 4 சாத்துது. அதாவது செல்லம்மா வரியா இல்லையாடி, என்னடி நினச்சிட்டு இருக்க, இல்லத்த அவர் வராமல் நான் வரமாட்டேன், ஐயே அவன் உன் மேலே கோவமாக இருக்கேன்டி, அப்புறம் எப்படி நான் இங்கே வருவேன், வீட்டோட கோவமாக இருக்கேன், நீங்கள் கடந்தியா, இப்போ நாங்கள் எல்லாரும் உன் பக்கம் இருக்கோம், அவன் ஒரு ஆள் தானே, அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் கிளம்புடி அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ்டின்னு எல்லாரும் கெஞ்சுறாங்க. உன் தங்கச்சி வாழ்க்கையை நினச்சி பாருடி அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புது. அது வாட்டுக்கு வேலைக்கு போய் சுதந்திர பறவையாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு தங்கமேலு. அதை கொண்டே மறுபடியும் கூண்டுக்குள்ள அடைக்க போகிறீங்க. இந்த பக்கத்து பார்த்தா இதுவும் நியாயம் தானே, அது வாட்டுக்கு இருக்கும் தானே, பிள்ளைய வளர்த்துக்கிட்டு போய் கொத்தடிமை மாதிரியே இருக்கணும், பிடிக்காத வாழ்க்கையை கட்டிக்கிட்டு. இப்போ இந்த பிள்ளை கிளம்புது, பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் செம்ம காண்டில் நிற்கிறாரு. ஏன்னா சரவணை எங்கன்னு கேட்டால் அங்கே போயிட்டாங்கன்னு அம்மாச்சி சொல்லுதா, சொன்ன கையோட செம்ம காண்டாரு, அவங்க மட்டும் கூட்டிகிட்டு வரட்டும், இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, டே சரவணா உன் பக்கம் தான்டா நானும் நிற்கிறேன், ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாயிரு, இனிமேல் என்ன அம்மாச்சி பொறுமையாக இருக்கிறது, அவள் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டானா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அப்புறம் மாமான்னு வருவா, ஐயோ அந்த மூஞ்சியை பார்த்தாலும் எனக்கு அவ்வளோ வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காருங்க பெட்டியோட. இதுங்க எல்லாம் இறங்குதுங்க. பார்த்தோன்னே செம்ம காண்டாகிறாங்க. என்ன கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, என்னடி எங்கள் அப்பா அம்மா மைக்கு கூப்பிட்டு வந்துட்டியா, அத்தை பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு திரும்ப, அடியே எங்கடி போகிறா இவ ஒருத்தி வாடி அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இங்கே பாரு சரவணா, நீ என்ன சொன்னாலும் சரி என்ன சொல்லாட்டி சரி, இவன் இந்த வீட்டு வாரிசை சுமக்கிறா, அவள் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ வா தங்கமேல் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரவணா அப்படியே ஆடி போகிறாரு. அப்படி பார்க்குறாங்க, என்னடா டே இது என்ன பெட்டி படிக்க நிற்கிற, ஆமாம் நான் எங்கே நிற்கணும், இனிமே வேண்டாதவளை வீட்டுக்குள்ளே கூட்டி வந்துட்டீங்க, வேண்டுனோன்னு வெளில தந்ததுக்கு அர்த்தம் தானே, நான் போகிறேன், டே என்னடா அப்படி பேசுகிற, நான் இனிமேல் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப. உடனே தங்கமேல் எழுந்துட்டு, மாமா நீங்கள் ஒன்றும் போவேணா நான் போகிறேன் அப்படின்னு போக, மறுபடியும் கோமதி போய் அந்த மருமகளை தாங்க பிடிக்குது. மாயா வீட்டை விட்டு
போகிறான், பேசாமல் இருக்குது. சரவணா போகாதடா அப்படின்னு எவ்வளோ கெஞ்சுது. ஆனாலும் அவளை வீட்டை விட்டு போச்சுன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து போகணும் மருமகளை சொல்லவே இல்லை. இவங்க சரவணன் வீட்டை விட்டு போகிறாரு. இப்போ யார் எடுக்கிற முடிவு கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.